தேவ அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயமாய் வருகின்ற செல்வத்தில் அது சந்தோஷப்படாது. அநியாயமாய் வருகின்ற ஆதாயத்தில் அது சந்தோஷப்படாது. அநியாயமாய் இருக்கின்ற ஒரு ஐக்கியத்தில் அது சந்தோஷப்படாது. நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். ஆபிரகாமை பார்க்க முடியும், யோசேப்பை பார்க்க முடியும். அவர் அடிமையாக இருக்கிறார். போத்திபாரின் மனைவி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்துகிறார். அடிமைக்கு எதிர்காலமே கிடையாது. அவருடைய மனைவிக்கு யோசேப்பு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் அவர் இன்னும் செல்வாக்கா அதுல மாறி இருக்க முடியும். போத்திபாருக்கு தெரியாமலேயே அவங்க அதை வைத்திருக்க முடியும். அந்த அநியாயத்தில் வருகின்ற ஆதாயத்தை யோசேப்பு விரும்பவில்லை. அதனாலதான் பரிபூரணத்தை அவர் அங்கு பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனுடையத்திலிருந்து வருகிற நீதியை அவர் விரும்பினார். சத்தியத்தில் அங்கு அவர் சந்தோஷப்பட்டார். அதை பொறுத்து கொண்டார். அந்த இடத்துல அது வேண்டான்னு சொல்லும் போது ஒரு துன்பம் அவருக்கு நேரிட்டது. அது வேண்டான்னு சொல்லும் போது அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார், சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். ஆனா தேவன் அவரோடு கூட இருந்தார். இந்த இடத்துல நீங்க அநியாயத்தை வேண்டான்னு சொல்லும் போது நீங்க துன்புறுத்தப்படலாம், நீங்க புறக்கணிக்கப்படலாம், குற்றம் சாட்டப்படலாம். ஆனா ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பாதுகாப்பும் ஐஸ்வர்யமும் ஆசிர்வாதமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் உயர்த்தும் பொழுது அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். தேவ அன்பு அநியாயமாய் வருகின்ற ஆதாயத்துல, ஐக்கியத்துல, செல்வத்துல சந்தோஷப்படாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.